ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான மே மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்படி கர்த்தர் தந்த இந்த தருணத்துக்காக தேவாதி தேவனை நன்றியோடு துதிப்போம். கடந்த 4 மாதங்களை முடித்து இந்த 5வது மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து தேவாதி தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய சமூகத்திலிருந்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்று காலையிலேயும் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மே மாதத்தின் முதலாம் நாள் ஆண்டவரே அதிகாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படி ஆண்டவரே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே திருச்சபையாக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் அவரவர் இல்லங்களில் இருந்தவாறே ஆண்டவரே இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ளும்படி உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த 4 மாதங்கள் கர்த்தருடைய கரம் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே வழி நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆபத்தான சூழ்நிலைகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கும் ஆண்டவரே கர்த்தாவே எதிர்மறையான செய்திகள் எங்களை நோக்கி வந்த நேரத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தப்புவித்து விடுவித்து ஆண்டவரே உம்முடைய கரத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்கள் மீது நீட்டி உம்முடைய கரத்தினால ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்து நீர் எங்களை வழி நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்திலையும் கூட தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த போகிற ஆண்டவரே புதிய பாதைகளுக்காக, ஆசீர்வாதத்தின் பாதைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய முகங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது சுவாமி. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தப் போகிற வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளின் காலை வேளையிலேயும் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சகோதரன் ஜாஷ்வா லூக்கஸ் அவர்கள் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். நாம் அவரோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தின் முதலாவது நாளுமாய் கூட ஆண்டுடைய சமூகத்திலே நின்று உங்கள் யாவரும் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மூலியமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த புதிய மாதத்திலே நம் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க? 4 மாதங்கள் அவருடைய பெரிதான கிருபையினால் நம் முடிக்கும்படிக்க அவர் நமக்கு உதவி செய்தார். இந்த 5வது மாதத்திலுமாய் கூட ஒருவேளை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக அநேக கேள்விகள் இருக்கலாம். எவ்வாறு இந்த புதிய மாதம் இருக்கும், கர்த்தர் எப்படி என்னை நடத்தப் போகிறார் என்று. நிச்சயமாகவே
தேவாதி தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி அவர் ஏந்தி அவர் சுமந்து நம்மை வழிநடத்துகிற மாதமாக இது இருக்க போகிறது. இந்த காலை நேரத்திலுமாய் கூட அவர் நம் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சங்கீதக்காரர் சங்கீதம் 63:4 சொல்லுகிறது போல இந்த காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி நம்ம ஸ்தோத்தரிப்போம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 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 ஆமென். அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம கடந்து செல்கிற எல்லா பாதையிலும் நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
சங்கீதம் 37 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த மாதத்திலுமாய் கூட தகப்பனே, என் காரியங்கள் வாய்க்குமா, என் குடும்பத்தின் காரியங்கள் வாய்க்குமா, ஆண்டவரே நான் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய வழிகளை இந்த முதலாவது நாள் காலை நேரத்தில் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்ம நம்பிக்கையா இருக்கணும். சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் கூட சொல்லலாமா, அப்பா நீங்க தான் எங்க நம்பிக்கை ஆண்டவரே, நீங்க எங்களுடைய கேடகம் தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் கீழாகாமல் மேலாக இருக்கும்படிக்கு இந்த மாதம் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றின்னு சொல்லி இன்னொரு பாடலையும் சேர்ந்து நம்ம பாடலாம். எல்லோரும் இருக்கிற இடங்களிலும் ஆய்கொடு, இல்லத்தில் இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருந்து வேலை ஸ்தலத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கலாம். கரங்களை தட்டி என்னோடு கூட உற்சாகமாக பாடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்றீங்களா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். அவரே நம்ம நம்பி இருக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரே எல்லா விதமான துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரானவர். அவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிற மாதமாக இருக்க போகிறது. அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அவரே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு மாதமாக இது இருக்க போகிறது. இந்த நேரத்திலுமாய் கூட அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது
அவருடைய புகழை நம்ம பாடும் பொழுது அவர் நம் மத்தியிலே கடந்து வந்து எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கண்களை மூடின நேரத்திலே நம்ம ஆராதனை செய்யலாமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவான். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவான். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். களங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமாப்பா, எங்களுடைய ஆராதனை இந்த முதலாவது நாளிலே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீரே எங்கள் கேடகமும் ஆண்டவரே எங்கள் மகிமையும், என் தலையை
உயர்த்துகிறோமாக தேவனாக இருக்கிறபடியால் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. இந்த மே மாதத்திலே அது அவ்வண்ணமாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லார் கண்ணீர்களையும் நீர் துடைத்து அப்பா ஆண்டவரே, பலவீனங்களை நீக்கி அப்பா, தரித்திரங்களை அகற்றி போட்டு ஆண்டவரே நீர் எழுந்தருள போவதற்காக எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை எழுந்தருளி ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுதும் இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்ற நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் லெஸ்லி லூக்கஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் இல்லங்களில் இருந்தவாறே கரங்களை தட்டி தேவனுடைய தாசனை அன்போடு வரவேற்போம். ஹல்லேலூயா. புதிய மாதத்தின் இந்த 1வது நாளின் காலை நேரத்திலே உங்களை காணொளியின் மூலமாய் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி, துதி ஆராதனையோடு இந்த மாதத்தை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்திற்கு என்று சொல்லி கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அதில் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். எனவே இந்த மே மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமானது சங்கீதம் 3:3 வசனம். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். The promise for the month of May is taken from the book of Psalms, Psalm 3 and verse 3. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இது தாவீது பாடி எழுதின ஒரு சங்கீதம் என்று வாசிக்கிறோம். அப்போ தாவீது விசுவாச அறிக்கையோடு கூட இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது பல பிரச்சனைகள், அவருக்கு பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், இதன் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறார். நீர் என் கேடகம், கர்த்தாவே நீர் என் மகிமை, கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி தாவீது கூறுகிறார். David says in Psalm 3 and verse 3, You, O Lord, are my shield for me. You are my glory and the one who lifts up my head. When David wrote this psalm, initially he was discouraged and he was depressed. But he did not allow discouragement to overcome him. Instead, David trusted God and said, Lord, you are a shield to me. Lord, you are my glory. And Lord, you are the one who lifts up my head. இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீது ஒரு விரக்தியோடும் அல்லது மனசோர்வோடும் காணப்பட்டார். எனினும் தனக்கு இந்த மனசோர்வு தன்னை மேற்கொள்ளாதபடி, இந்த மனசோர்வு தன்னை இன்னும் அதிகமாய் அழுத்தாதபடி தாவீது கர்த்தரை நம்பி கூறின வார்த்தைகள் தான், கர்த்தாவே நீர் என் கேடகம், கர்த்தாவே நீர் என் மகிமை, கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர். இந்த வசனத்தை நாம் இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருக்க போகிறோம். எப்படி அன்றைக்கு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி பாடும் பொழுது, அந்த சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது அவருக்கு பல பிரச்சனைகள், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள். இதன் மத்தியிலே கர்த்தாவே நீர் எனக்கு, கர்த்தாவே நீர் எனக்கு, கர்த்தாவே நீர் எனக்கு என்று சொல்லி அது விசுவாசத்தோடு கூட அவர் அறிக்கை செய்து எழுதின வசனம்தான் சங்கீதம் 3:3.
இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கொண்டு நீங்க குடும்பமாக இந்த வசனத்தை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கேடகம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய மகிமை. கர்த்தாவே, நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவர். அது தவறாமல் நம்ம சொல்ல வேண்டும். நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கர்த்தரை நம்பி இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் அனைவரும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒரு வாக்கு தத்தமாக அறிக்கை செய்யணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மாதத்திற்குரிய ஒரு வாக்கு தத்தம், இதை மறந்துவிடக்கூடாது. This is a promise that God is giving to us, and that is the reason why we have to claim this promise. இதை கர்த்தர் எனக்கு, எங்களுக்கு, குடும்பத்திற்கு அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இதை நாம் தவறாமல் அறிக்கை செய்யணும். இதில் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுதான் முக்கியமானது. அதை நம்ம பார்த்து இன்றைக்கு முடிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தாவே நீர் என் கேடகம் என்று தாவீது சொல்லுகிறார். David says, Lord, you are my shield. You are a shield for me. கேடகம் என்றால், ஷீல்ட் என்றால் என்ன? நாம் அதை கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பிற்கு அது அடையாளம். ஷீல்ட் இஸ் a symbol for God's protection. அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் தவறாமல் அறிக்கை செய்யணும். இப்போ முதலாவது குறிப்பு பாதுகாப்பு, செக்யூரிட்டி. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் chapter 22 and verse 31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நன்றாய் குறித்து கொள்ளுங்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார், பாதுகாக்கின்றவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செக்யூரிட்டியாய் இருக்கிறார், அவர் ப்ரொடெக்ட் பண்றவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம். As for God, His way is perfect. The word of the Lord is proven. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிற தேவ வார்த்தை. He is a shield to all who trust in Him. It has been proved that God is a shield to those who trust in Him. பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் நல்லா தெரியும். நம்ம அத்தனை பேரும் தவறாம ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன் நம்ம அப்படியே மனப்பாடமாய் அதை அப்படியாய் ஒவ்வொரு நாளும் அதை நாம் அறிக்கை செய்கிறோம் அல்லவா? அந்த 91ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Psalm 91 and verse 2, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். I will say of the Lord, Lord, you are my refuge, you are my fortress, and you are the God in whom I will trust. 4ஆம் வசனம் அதை வாசிக்கும் பொழுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். மீண்டும் இந்த வார்த்தை நமக்கு வருகிறார். அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். Psalm 91 and verse 4 says, He shall cover you with His feathers, and under His wings you shall take refuge. His truth shall be your shield and buckler. Shield, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நம்ம கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை தாவீது அன்றைக்கு எப்படி அறிக்கை செய்தாரோ அதே விதத்திலே நாம் தவறாமல் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். God not only shields, but God also delivers. இதில் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காக்கிறவர் மாத்திரம் அல்ல, கர்த்தர் காத்து விடுவிக்கிறவர், கர்த்தர் காத்து தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது குறிப்பு, கர்த்தர் நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். He is a shield. அப்படின்னா என்ன அவருடைய அர்த்தம்? இந்த முதலாவது குறிப்பிற்கு, அவர் நம்மை பாதுகாக்கின்ற தேவன். ஹல்லேலூயா.
He is a God who shields us. He is a God who protects us. He is our security. முதலாவது குறிப்பு, God is our security. கர்த்தர் நம்மை காக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். இரண்டாவதாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என் மகிமை. Lord, you are my glory. என் மகிமை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மகிமை என்ற வார்த்தை, glory என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது அந்த எபிரேய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்படுகிறது தெரியுங்களா? glory என்ற வார்த்தைக்கு significant அப்படின்னு சொல்லி, significance, something significant, glory, மகிமை. தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற போகிறார். அப்போ இரண்டாவது குறிப்பு சிக்னிஃபிகன்ஸ். நம்ம மறந்துவிட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்லும் பொழுது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். அப்போ இந்த மாதத்தில் சம்திங் ரிமார்க்கபிள், சம்திங் நோட்டபிள், சம்திங் சிக்னிஃபிகண்ட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். கர்த்தருடைய வார்த்தை நம்ம அறிக்கை செய்ய ஆண்டவரே நீர் என் மகிமை, நீர் என் மகிமை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் நான் அவளுக்கு மகிமை என்று சொல்லுகிறார்களே, அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை, குறிப்பிடத்தக்க ஒரு காரியத்தை, அவங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை, சம்திங் ரிமார்க்கபிள் தே எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மீ, சம்திங் that should be noted by others. அவங்க சொல்லணும் கர்த்தர் இதை எங்களுக்காக செய்தார்னு சொல்லி மற்றவங்க அதை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே செய்ய போகிறார். அப்போ இரண்டாவது குறிப்பு சிக்னிஃபிகன்ஸ், குறிப்பிடத்தக்கது. ஏசாயா 60 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம் என்றால், ஐசையா chapter 60 and verse 2, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்திலே உங்கள் மீது காணப்படும். ஏன் உங்கள் மீது காணப்படும்னா, நம்ம அறிக்கை செய்திருக்கிறோமே, கர்த்தாவே நீர் என் மகிமைன்னு சொல்லியிருக்கிறோமே. We have confessed positively. We said, Lord, you are my glory. That was a confession. In faith we have confessed. விசுவாசத்தோடு அறிக்கை செய்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இந்த மாதத்திலே காணப்பட போகிறது. அதனால தான் இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி இரண்டாவது குறிப்பிற்கு நான் அதற்கு என்று சொல்லி இந்த குறிப்பை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று ரிமார்க்கபிள் ஏற்கனவே சொன்னேன், சம்திங் நோட்டபிள் அப்படின்னு சொன்னேன். அது பலரால் கவனிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்க போகிறது, குறிப்பிடத்தக்கதாய் அது இருக்க போகிறது. Isaiah 60 and verse 2, for behold the darkness shall cover the earth and deep darkness the people, but the Lord will arise over you and his glory will be seen upon you. The Lord's glory will be seen upon you because you have been confessing in faith, Lord, you are my glory. கர்த்தாவே நீர் என் மகிமை என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஏசாயா 62 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், Isaiah 62 and verse 2, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். எப்படி இந்த புது நாமம் நமக்கு கிடைக்கிறது? இந்த புது நாமம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கிறபடியினாலே. கர்த்தருடைய மகிமை நம் மீது உதிக்கும் பொழுது ராஜாக்கள் அந்த மகிமையை பார்ப்பார்கள். ராஜாக்கள் கர்த்தர் உங்கள் மீது உதிக்கிற மகிமையை அவர் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். Isaiah 62 and verse 2, the Gentiles shall see your righteousness and all kings your glory. You shall be called by a new name which the mouth of the Lord will name. Because you have been confessing in faith, Lord, you are my glory, God will not keep quiet. But instead, the Bible says, the Lord God will be, very certain to see, or will be very careful to see that his glory is upon you. உங்கள் மீது அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை
கர்த்தர் காண்பிக்க போகிறார். அந்த மகிமை வெளிப்படும் பொழுது பிரியமானவர்களே, ராஜாக்கள் அந்த மகிமை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆண்டவர் தம்முடைய மகிமை உங்கள் மீது வெளிப்படுத்த போகிறார். அப்போ இந்த மாதமானது நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக திஸ் கோயிங் டு பி a month of significance. இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிடத்தக்க ஒரு மாதமாய் இருக்க போகிறது. என்ன குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி பார்க்கும்போது சம்திங் சிக்னிஃபிகன்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியம் குறிப்பிடத்தக்கதான விதத்திலே உங்க வாழ்க்கையிலே உங்க குடும்பத்திலே நடக்க போகிறது. சம்திங் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். அப்படின்னா சம்திங் ரிமார்க்கபிள் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ், சம்திங் நோட்டபிள் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். குறிப்பிடத்தக்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற தேவ ஜனமே, இதை கர்த்தர் எனக்கு இந்த மாதத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா? இதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா? இதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அல்லவா? ஆண்டவரே, நீரே என்னுடைய மகிமை என்று சொல்லுகிற உங்களுடைய விசுவாச அறிக்கையின்படியாய் அன்றைக்கு தாவீது அதை செய்தபடியினால் தேவனுடைய மகிமை தாவீதின் மீது வெளிப்பட்டது போல தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது. அதான் ரிமார்க்கபிள்னு ஒரு வார்த்தை சொன்னேன், நோட்டபிள்னு சொன்னேன், சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொன்னேன். இதை குறித்து கொள்ளுங்கள். இதுவரையிலும் நீங்கள் காணாதவைகள், இதோடு நீங்கள் பெறாதவைகள், இதோடு நீங்கள் கேட்காதவைகளாக இருக்கலாம். அது இந்த மாதத்திலே கட்டாயம் கர்த்தர் செய்ய போகிறார். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Psalm 84 and verse 11 says, கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். தேவனாகிய கர்த்தர் இந்த மகிமை நமக்கு அருளும் பொழுது அதோடு சேர்த்து கிருபையும் அவர் அருளுகிற தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கும். The Lord will give grace and the Lord will give glory. கர்த்தர் அதை கொடுக்க போகிறார். கடைசியாக மூன்றாவதாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறவர். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே என் மகிமையாய் இருக்கிறவர். மூன்றாவது, நீர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. David says, Lord, you are my shield, Lord, you are my glory, and you are the lifter of my head. Lifts அப்படின்னா உயர்த்துவது. அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் அதை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது மனுஷன் உயர்த்துவதை காட்டிலும் instead of a man lifting up, it is God who is going to lift up his children. எதை? நம்முடைய தலையை கர்த்தர் இந்த மாதத்திலே உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிற. ஒருவேளை என் தலை உயர்த்தப்படாமல் இருக்கிறது. ஆண்டவரே, தேவரே, நான் இன்னும் எத்தனை நாட்கள் கர்த்தாவே இந்த நிலைமையில இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்களுக்குள்ளாய் நினைத்து கொண்டிருக்கலாம். 4 மாதங்கள் கடந்து போய்விட்டது. இந்த 5வது மாதம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற மாதம். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க எந்த ஒரு நேரமும் தலையை கீழே பார்த்துட்டே இருக்கணும் தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தமெல்லாம் தம்முடைய ஜனத்தின், தம்முடைய பிள்ளைகளின் தலையை அவர் உயர்த்துவது. That is the Lord's will. That is what God has planned to do, to lift up the head of his children. Lord God will never put you to shame. கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் தேவனுடைய ஜனமே. அப்போ இந்த தலை உயர்த்துவது என்றால் மூன்றாவது குறிப்பு சக்சஸ். தமிழிலே சொல்லப்போனால் ஜெயம், வெற்றி. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து நம்முடைய தலையை இந்த மாதத்திலே அவர் உயர்த்துகிற மாதமாக இருக்க. எதெல்லாம் கடந்த மாதங்கள் தோல்வி, எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லாமல், இதெல்லாம் ஒருவேளை நம்ம கையிலிருந்து எடுக்கப்பட்டது, இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் எது செய்தாலும் எனக்கு ஆண்டவரே வெற்றிகரமா முடிக்கலப்பா, எனக்கு ஜெயமாய் முடியல ஆண்டவரே. இந்த 5வது மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்களா? கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற மாதம். அதனால்தான் அந்த 3வது குறிப்பு, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதம். 3rd point, success. God is going to give you success during this month. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் 1 சாமுவேல் 18:14. 1 Samuel chapter 18 and verse 14. தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று இது
NKJV இந்த டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, David behaved wisely in all his ways and the Lord was with him. The New King James Version translation says this edition. ஆனா நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனை வாசிக்கும் பொழுது NIV-ல இதே வசனம், in everything David did he had great success என்று எழுதப்பட்டிருக்கிறது, because the Lord was with him. In everything David did, the Bible very clearly says he had great success, not ordinary success but great success. தாவீது தான் செய்த எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தார் என்று நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தமிழிலே தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் கைது செய்கிற காரியங்கள் அத்தனையும் அது ஆசீர்வாதமாய் அது முடிய போகிற என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான். இப்போ மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திற்கு நம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும். 1 Samuel chapter 30. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தாவீதின் சூழ்நிலை, தாவீது எப்படி நெருக்கப்பட்டார், தாவீது நெருக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 30 says the manner in which David was almost on the point of depression. People found fault in his life. People accused him. தாவீதை எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சிக்லாகின் அனுபவம் என்று நாம் யாவருக்கும் தெரியும். The experience of Ziklag. Everything was taken away by the enemy. And when David and his army returned, they found everything was taken away. And whatever was left, it was burnt by the enemies. இப்போ நடக்கிற சம்பவம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தாவீது ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது ஒருவேளை தனிமையாய் போய் அமர்ந்திருக்கலாம், மௌனமாக இருக்கலாம், ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க கர்த்தாவே என்று ஆண்டவரிடத்தில் அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். கேட்கும் பொழுது கர்த்தர் தன்னோடு பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிற காரியங்களை தாவீது செய்யும் பொழுது தாவீது எதெல்லாம் இழந்தாரோ அதை திரும்ப அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது verse 19ல அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லி இங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். How was David able to recover? The Bible says David inquired of the Lord saying, Lord, what shall I do? He kept inquiring the Lord. தேவனிடத்திலே கேட்க ஆரம்பிக்கிறார், விசாரிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்கிற மாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என்னோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் கர்த்தாவே, கடந்த காலகட்டங்கள் ஒருவேளை சில காரியங்கள் என் கரத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, நான் இழந்து போனேன். ஆனாலும் கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது எனக்கு நீர் ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறீரே. இந்த மாதம் எனக்கு ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்க போன்னு சொன்னீரே. Lord, you have said this month is going to be a month of success. What shall I do, Lord? எப்படி நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார். தாவீது தன் செய்களில் எல்லாம் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தார்.
அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதை கர்த்தர் மீண்டும் திரும்ப பெற செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் திரும்ப அதை தாவீதுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த மே மாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பங்களில் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு நீங்கள் அமர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தாவீது கூட அந்த 3ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது அவருக்கு எல்லாம் சாதகமாக இருந்த ஒரு நேரம் அல்ல. Things were not favorable to David when he penned Psalm 3, when he wrote Psalm 3. But in spite of his difficult situation, in spite of the depression, in spite of so much of difficulties, he wrote this psalm, and in faith he confessed the following words. Psalm 3 and verse 3, "You, O Lord, are my shield. You, O Lord, are my glory. You, O Lord, are the one who lifts up my head." தாவீது அந்த நெருக்கமான நேரத்திலுமாய் கூட அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது, கர்த்தாவே நீர் என் கேடகம், கர்த்தாவே நீர் என் மகிமை, கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர். இந்த வார்த்தை வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காரணம், இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்கின்ற மாதமாக இருக்க போகிறது. கேடகம், பாதுகாப்பு, ஷீல்டு, செக்யூரிட்டி. God is going to be our security during this month. Secondly, significance, குறிப்பிடத்தக்க காரியங்கள், remarkable, notable things God is going to do in your life. Significant things, அதை தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா அவருடைய மகிமை நம் மீது வருகிறபடினாலே, நம்முடைய பிரயாசங்களினால் அல்ல, தேவ மகிமை நம்முடைய தலையின் மீது வருகிறபடினாலே எல்லா காரியமும் குறிப்பிடத்தக்க விதத்திலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாய் இருக்க போகிறது. ரிமார்க்கபிள் அண்ட் சிக்னிஃபிகன்ட் திங்ஸ் ஆர் கோயிங் டு டேக் பிளேஸ். கடைசியாய் மூன்றாவதாய் பார்த்தோம், இது நமக்கு ஒரு ஜெயத்தின் வெற்றியின் மாதமாய் இருக்க போகிறது. திஸ் கோயிங் டு பி a month of success for God's children. காரணம், தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மாதம் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தலை தூக்கக்கூடாதபடி, தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்த மாதங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்ததோ, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்ந்திருக்க செய்ய போகிறார். ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை இழந்ததை கர்த்தர் இந்த மாதத்திலே அதை மீண்டும் நீங்கள் பெரும்படி கர்த்தர் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாக இருக்க போகிறது. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தாவீது கர்த்தாவே சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை நேரத்திலே நாங்களும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த செய்தியின் முடிவிலும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம், கர்த்தாவே நீர் எங்கள் கேடகம், கர்த்தாவே நீர் எங்கள் மகிமை, கர்த்தாவே நீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவர். As David confessed in faith, Lord, the first day of this month of May, we are confessing and we are saying, Lord, you are our shield. Lord, you are our glory. Lord, you are the lifter of our head. கர்த்தர் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் தாவீதுக்கு எந்தெந்த விதத்திலே கர்த்தாவே ஆசீர்வாதங்களை கொடுத்தீரோ, அதே ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் இந்த மாதத்திலே எங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நாங்கள் உரிமை பாராட்டி அதை அனுபவிக்கிற ஒரு மாதமாய் இருக்க போவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான கரத்திலே ஆண்டவரே அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இல்லங்களிலிருந்து கர்த்தாவே காணொளி மூலமாய் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த இடங்களிலிருந்து கவனிக்கிறார்கள், பார்க்கிறார்கள், கேட்கிறார்களோ ஒவ்வொரு மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் அளவில்லாமல் கடந்து வருவதாக என்று சொல்லி நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே முக்கியமாய் ஒவ்வொரு இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். எந்த குடும்பத்திலும் எந்த விதமான சுகவீன பலவீனம் வரக்கூடாது. ஒருவேளை யாராவது கர்த்தாவே பலவீனத்தின் நிமித்தமாய் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பாள் என்றால், இல்லங்களிலோ மருத்துவமனைகளிலோ கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகத்தை தந்து சுகபத்திரமாய் கர்த்தாவே நீங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த பெரும் தொற்றினுடைய ஆண்டவரே எல்லா அறிகுறிகள் அது மறைந்து போவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் கூட இருந்து எங்களுக்கு கேடகமும்
எங்களுக்கு மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் ஆண்டவரே நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தினரோடும் நீங்கள் நேசிக்கிற அவரோடும் இந்த மாதம் முழுவதுமாய் இருந்து அவர் சொன்ன இந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.